அக்கா ஏய், நீ நீ என்ன ஏமாத்திட்டல? இல்லக்கா. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் விரும்புற விஷயம் தெரிஞ்சா அதனால பிரச்சனை வரும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான்க்கா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடி நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலக்கா. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா என்ன என்னடி மன்னிக்கிறது? நம்ப வச்சு மொத்தமா கழுத்து அறுத்துட்டல. ஐயோ அக்கா. ஏய், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், கடைசியில என்னைய முட்டாளக்கிட்ட. அக்கா ஆனா உன்னை நம்பினதுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். அக்கா அக்கா இல்லக்கா. அக்கா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. தப்பாதான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளா. அக்கா என் தங்கச்சி எப்பவுமே என்கிட்ட உண்மையாதான் இருப்பா, எந்த சூழ்நிலையிலயும் என் நம்பிக்கையை காப்பாத்துவான்னு நான் நினைச்சேன் பாரு. அங்கதான் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லன்னு என் மூஞ்சில கரிய பூசிட்டல்ல. ஐயோ சத்தியமா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஓ மேல நான் வச்ச நம்பிக்கைய நம்ம வீட்ல இருக்கிற மத்தவங்க யார் மேலயும் நான் வச்சதில்ல. மூர்த்தி, அன்பு, தேவின்னு நான் அவங்க மேல வச்ச நம்பிக்கையை விட ஓ மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பான பாதையில போய் அதனால நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். ஆனா நீ அப்படி பண்ண மாட்ட. என்னோட எல்லா கஷ்டத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்து வளர்ந்தவ நீ. என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் காப்பாத்துவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எல்லாமே பொய்யாக்கிட்டல. அக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா. உங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்கிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை என்னால தாங்கவே முடியாதுக்கா. அக்கா எனக்கு எல்லாமே நீங்க தான் அக்கா. எத்தனையோ தடவை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு தைரியம் வரல. உங்களோட பாசத்துக்கும் என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் முன்னால நான் விரும்பினவன் பெருசு இல்லைன்னு, நான் விரும்பினவனை எனக்குள்ளேயே வச்சு புதைச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்னால முடியல. நான் விரும்பினவன் வேண்டான்னு முடிவு பண்ணா நான் விரும்பினவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி. விரும்பினவன் முக்கியம் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி. நான் யாருக்காக முடிவெடுக்கிறது, நான் யார பத்தி யோசிக்கிறதுன்னு கூட தெரியாம செத்து கூட போயிடலான்னு யோசிச்சேன். ஆனா நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதனால காலம் முழுக்க உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு என்னால நிம்மதியா சாக கூட முடியலக்கா. அக்கா நான் எந்த பிளானும் பண்ணி விரும்பலக்கா. நம்ம குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க, அதுக்காக ராத்திரி பகலா உழைக்கிறீங்க. என்ன டாக்டர் ஆக்கி பாக்குறது உங்களோட வாழ்நாள் லட்சியமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. அதனால எந்த காரணத்தை கொண்டும் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா அந்த பாலா போன காதல் எப்படி என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவன் பேசினது பிடிச்சதா இல்ல பழகினது பிடிச்சதா, எந்த காரணத்துக்காக அவன் எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியலக்கா. நம்ம குடும்பத்தை தவிர என் மனசுல யாருக்கும் எந்த இடமும் இல்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அறியாம அவன் என் மனசுக்குள்ள வந்துட்டான்க்கா. அக்கா நான் உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு விரும்பினவ முக்கியமா நீங்க முக்கியமான்னு கேட்டா சத்தியமா நீங்க முக்கியம் தான்க்கா சொல்லுவேன். உங்களை விட எனக்கு விரும்பினவன் எந்த வகையிலும் பெருசு இல்ல. உங்க மனசுக்கும் தியாகத்துக்கும் முன்னால நான் விரும்பினதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா.
நான் நீங்க சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா.